வெல்கம் டு அவர் கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஜாகிரஃபியில் 2 மார்க் கொஷின்ஸ் ஒரு 3 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அது 3 கொஷின்ஸுமே உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், நேம் த 4 டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த கொஷின்ஸ் வந்து ஜாகிரஃபி லெசன் 2ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ அனதர் கொஷின், நேம் த கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா அப்படிங்கிறது ஜாகிரஃபி லெசன் 3ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ அனதர் கொஷின், எக்ஸ்பிளைன் த கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற கொஷின் ஜாகிரஃபி லெசன் 7ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஆனால் நமக்கு என்ன தோணும் ஃபஸ்ட்டு, இப்போ சீசன்ஸ் அப்படின்னு இருந்தாவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம், சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். சீசன்ஸ் அப்படின்னாவே நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சம்மர், வின்டர், சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்ததுன்னா நீங்கள் நல்லா பொறுமையாக யோசித்து எழுதணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 4 டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ் அப்படின்னு இந்தியான்னு கேட்கும் பொழுது 4 டைப் ஆஃப் சீசன்ஸ்: வின்டர், சம்மர், சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகேவா? ஸோ இப்போது அதாவது நீங்கள் இந்த மான்சூன் இந்த சீசன்ஸ் வந்து நீங்கள் மாற்றி எழுதலாமான்னு கேட்டால் எழுதக்கூடாது. இந்த ஆர்டர் வைஸ் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி ஆர்டர் வைஸ் இல்லாமல் மாற்றி எழுதுனீங்க அப்படின்னா இந்த மந்த்து நமக்கு வேரியேஷனாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி எழுதக்கூடாது நீங்கள். ஸோ ஜான்வரி, பிப்ரவரி அப்படிங்கிறது வின்டர் சீசன், சம்மருங்கிறது மார்ச் டு மே, சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன். ஸோ இதெல்லாம் சம்டைம்ஸ் 1 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் அனதர் நேம் கேட்டால் கூட நம்ம ரெய்னி சீசன். ஓகேங்களா? ஜூன் டு செப்டம்பர். ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் அப்படிங்கிறது அக்டோபர் டு டிசம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 4 டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ் அப்படின்னாவே நமக்கு என்ன எழுதுகிறோம் அப்படின்னா 4 டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ் அப்படின்னு என்ன எழுதுறோம்னா வின்டர் சீசன், சம்மர், சவுத் வெஸ்ட் மான்சூன், லாஸ்ட்டாக நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது நீங்கள் எழுதணும் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அனதர் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, நேம் த கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா. அப்போ கிராப்பிங் சீசன்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கிராப்பிங் சீசன்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம எப்போல்லாம் நம்ம வந்து கிராப்பை கல்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ காரிஃப் சீசன், ராபி சீசன் அண்டு சையது சீசன். ஓகேங்களா? ஸோ இந்த இப்போ காரிஃப் சீசன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய மந்தில் இருக்கக்கூடிய சீசன் தான் காரிஃப் சீசன். ஸோ நம்ம அதில் என்ன மாதிரியான கிராப் கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் ரைஸ், காட்டன் கல்டிவேட் பண்ணிக்கிறோம். ஸோ சவுத் இந்தியாவில் ராகி, கிரவுண்ட்நட் கல்டிவேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ராபி சீசன் அப்படிங்கிறது அக்டோபர் டு மார்ச். ஸோ நார்த் இந்தியாவில் வீட், கிராம் யூஸ் பண்ணுறோம், கல்டிவேட் பண்ணுறாங்க. அக்டோபர் டு மார்ச்சில் ரைஸ், கிரவுண்ட்நட் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அனதர் லாஸ்ட் ஒன் ஜையத் சீசன், ஏப்ரல் டு ஜூன். ஸோ வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ரைஸ், வெஜிடபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல், மே மந்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மர் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே நமக்கு அதிகமாக கல்டிவேட் ஆகக்கூடிய சீசன் அந்த டைம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது சீசன் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் அதெல்லாம் கல்டிவேட் ஆகுது. ஸோ அதனால தான் நமக்கு சொல்கிறாங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போது கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா, இதில் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இந்தியாவில் கேட்குறாங்களா தமிழ்நாடாங்கிறது நீங்கள் கரெக்டாக யோசித்து ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கிராப்பிங் சீசன்ஸ் அப்படிங்கும்பொழுது இந்தியாவில் காரிஃப் சீசன், ராபி சீசன் அண்டு சையத் சீசன். ஓகேங்களா? ஸோ அனதர் ஒன் கொஷின், எக்ஸ்பிளைன் த கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடுங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சொர்ணவாரி ஆர் சித்திரைப்பட்டம், சம்பா ஆர் ஆடிப்பட்டம் அண்டு நவரைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சொர்ணவாரி ஆர் அனதர் நேம் சித்திரைப்பட்டம் அப்படிங்கிறது எந்த மந்த் டு எந்த மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு செப்டம்பர். ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரி கிராப்பை கல்டிவேட் பண்ணுறோம்? ஸோ மில்லட், காட்டன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் சம்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஆடிப்பட்டன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஜூலை டு பிப்ரவரி பேடி, சுகர் கேன் நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நவரைப்பட்டம் அப்படிங்கிறது நவம்பர் டு மார்ச். ஸோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், குக்கும்பர், வாட்டர்மெலன் இதெல்லாம் கல்டிவேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ இந்த 3 டைப் ஆஃப் சீசன்ஸுமே நம்ம கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 4 டிஸ்டிங்க்ஸ் அப்படின்னா வின்டர், சம்மர், சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன். நெக்ஸ்ட்டு கிராப்பிங் சீசன் இந்தியா அப்படிங்கும் பொழுது காரிஃப், ராபி, சையத் சீசன்ஸ் கல்டிவேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கும் பொழுது நமக்கு சொர்ணவாரி ஆர் சித்திரைப்பட்டம், சம்பா ஆர் ஆடிப்பட்டம் அண்டு நவரை. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க, இதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் யோசித்து ஆன்சர் எழுதுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.